வித்யாலய பழைய மாணவர் சங்கத்தின் பெண் குழந்தைகள் கற்றலுக்கான நிதியம் எடுகேட் த கேர்ள் சைல்ட் ஃபண்ட். தலைகனான கொழும்பில் இன்று இருக்கக்கூடிய ஒரே தமிழ் இந்து பெண்களின் பாடசாலை சைவமங்கையர் வித்யாலயம்தான். இலங்கை முழுவதையும் எடுத்துக்கொண்டால் கூட இந்த ஒரே பாடசாலை தான் தமிழ் இந்து பெண்களுக்கு, அதுவும் அரச உதவி பெறும் தனியார் கல்லூரியாக உள்ளது. அந்த காலத்திலிருந்து, அதாவது 1932 இப்பாடசாலையில் நடுத்தர சமூகத்திலிருந்து அல்லது தமிழ் இந்து கலாச்சாரிய பாரம்பரியத்தில் பற்றுக்கொண்ட குடும்பங்களிலிருந்து வந்த பெண்கள் கற்று வந்தனர். எதற்காக சிறுமிகள் கற்க வேண்டும்? தனி ஒருவனுக்கு கல்வி புகட்டினால் அது தனி ஒருவனுக்கு கல்வி புகட்டியதற்கு ஒப்பாகும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி புகட்டினால் அது ஒரு குடும்பத்திற்கே கல்வி புகட்டியதற்கு சமமாகும் என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார். Educate a man, you educate an individual. Educate a woman, you are educating a family. ஏனென்றால் ஆண் தன் வாழ்க்கையை எப்படியும் உயர்த்தி கொள்வான், விரும்பினால் தன் குடும்பத்தை உயர வைப்பான். ஆனால் பெண் கல்வி பயின்றால் தனது குடும்பத்தையும் ஏன் தன்னை சேர்ந்த பலரையும் மேம்படச் செய்யும் பேரபிமானம் கொண்டவளாக இருப்பாள். அதனால்தான் பெண்கள் படித்த குடும்பங்களும் அவரை சார்ந்தவங்களும் தலை நிமிர்ந்து நிற்கின்றனர். எமது கல்லூரி 1932 உருவாக்கப்பட்ட போது இலங்கையில் பெண் கல்வி தழைத்திருக்கவில்லை. சமூகத்தில் உயர் மட்டங்களில் இருந்த குடும்பங்களை சார்ந்த பெண் குழந்தைகள் தான் படித்தார்கள். பேராதேனியாவில் அமைந்த இலங்கை பல்கலைக்கழகத்தில், யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் என்பார்கள், அன்று படித்த 3 பெண்களில் ஒருவரான திருமதி சொர்ணகாந்தி நல்லநாதன் இவ்வருடம் 85வது அகவையில் காலெடுத்து வைக்கும் சுமார் 2500 சிறுமிகளை கொண்ட எமது கல்லூரியின் தாவகர்களில் ஒருவனானது ஒன்றே இதற்கு ஒரு சான்று. எமது கல்லூரியினை தாபித்த பெண்கள் 5 எமது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பழைய மாணவர் சங்கம் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும்? 1990களில் யுத்த வரியில் நாடு அல்லல்பட்டு கொண்டிருந்த நிலையில் தந்தையை சகோதரனை இழந்து வாழ வழியின்றி இடம்பெயர்ந்து கொழும்பு நோக்கி வந்த பல சிறுமிகளுக்கு வருட மத்தியென்றும் பாராது இடமளித்து கைதூக்கி விட்டது எமது கல்லூரி. அந்த நிலையில் அவர்களுக்கும் இந்நிதியம் வழியாக உதவிக்கரம் நீட்டியது எமது பழைய மாணவர் சங்கம். இச்சிறுமிகளில் பலர் இன்று பல்துறை வல்லுநர்களாக எமக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள். யுத்த முடிவுக்கு பின்னர் வடகிழக்கு மாகாண மக்கள் பலரும் தமது இருப்பிடங்களுக்கு மீள்குடியேறிய நிலையில் மலையக பின்னணி கொண்ட இந்திய வம்சாவளி பெற்றோர் தம் பெண் குழந்தைகளின் கல்வியில் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இருந்தபோதும் பலர் கஷ்டமான சூழ்நிலைகளில் முன்னேறுவதற்கு ஒரு ஊன்றுகோலை எதிர்நோக்கி வரும் அவர்களுக்கு உதவ எமது சங்கம் என்றும் பின்தங்கியதில்லை. அவர்களில் பலர் எமது பழைய மாணவர் சங்கத்தில் உள்ளார்கள். நிதியம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது? புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் வாழும் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்ட